பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரை உயர்த்தின பின்பு ஆண்டவர் நம்மை அடுத்த விதமாக நம்மை நடத்துகிற கற்றுக் கொடுத்திருக்கிற வழிமுறைகள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, லெட் தை கிங்டம் கம் இன் திஸ் எர்த். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீராத ஆசை, தேவ ராஜ்யம் பூமியிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். உலகத்தின் சாம்ராஜ்யங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், உலக வரலாறை படிச்சிருக்கிறோம். உலக வரலாற்றை பல பேரரசுகள் எழும்பின. எகிப்தின் சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், இப்படி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்த இன்றைக்கு சாம்ராஜ்யங்களை பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு பின்பு இன்றைக்கு பல சாம்ராஜ்யங்கள் கூட நம் வரலாற்றில் படிக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய இன்றைக்கு எல்லைகள் இன்றைக்கு மறைந்து போகலாம். பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள், அவருடைய ராஜ்யம் நித்தியமானது. இதாங்க த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேர்ல்டு கிங்டம் அண்ட் த ஹெவன்லி கிங்டம். த ஹெவன்லி கிங்டம் இஸ் ஆன் எட்டர்னல். த வேர்ல்டு கிங்டம்ஸ் இஸ் a limited time. அந்த உலகத்தின் பிரகாரமா இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைகள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு தான். தேவன் உங்களை என்னையும் அவருடைய ராஜ்யம் இந்த சொல்லப்படுகிறது வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர். அது நித்தியமானது. நம்முடைய ராஜ்யம் நித்தியமானது, அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்துக்குள்ள வரும்போது அந்த நித்திய ராஜ்யத்துக்காகவே மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும். நம்முடைய சிந்தையை நாம் அங்கு பதித்து வைக்க வேண்டும். எப்ப எது கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஒரு செகண்ட் போதுங்க. 38 வருஷமா வியாதியில பெதஸ்தா மண்டபத்துல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும், உனக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். 38 வருஷம் பிரச்சனை ஒரு வினாடியில தீர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் எத்தனை வருஷம் கூட உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். நிச்சயமற்ற சூழ்நிலையில் கூட இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்கலாம். ஆனால் ஜெபிப்பதற்கு அவர் ராஜ்யத்தின் மேல ஒரு தீராத ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருந்து அதுக்காகவே உங்க வாழ்நாள பிரயாசப்பட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வரும்போது பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்படும். வான மண்டல பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்கள் எல்லைகளெல்லாம் பிரவாகப்படுத்தும் போது எல்லா விதமான மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள் சுட்டெரிக்கப்படும். எனவே இந்த நேரத்துல கேளுங்க, உங்க ராஜ்யம் எனக்குள்ள வரணும். என் மைண்ட்ல இல்ல ஆண்டவரே, நான் யோசிக்கிறதுல இல்ல ஆண்டவரே, நான் ஆசைப்படுறதுல இல்ல ஆண்டவரே, உங்க விருப்பத்துல, உங்க ஆசையில, உங்க எண்ணத்துல ஆண்டவரை எதெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. வேதம் சொல்லி இருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இங்க முதலாவது கிங்டம் என்ற இடத்துல பார்த்தோம் ராஜ்யம், ரெண்டாவது தை வில், அவருடைய சித்தம். எனவே அவருடைய ராஜ்யத்துல அவர் என்ன விரும்புறாரோ அது நடத்தணுங்க. இன்றைக்கு மனுஷன் பாருங்க, இன்னைக்கு மதத்தால, இனத்தால, மொழியால அன்பற்று இன்னைக்கு உடைஞ்சு போய் கிடக்கிறான். ஆனா தேவனோட ராஜ்யம் வரும்போது அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை, ஆவியின் கனிகளோடு அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். பூமியில எல்லாருக்கும் எல்லாமுமே பரலோக ராஜ்யம் கொடுக்க சித்தம் இருக்கிறது. மனுஷன் பிரிவினால உலகத்தை இன்றைக்கு பிரித்து போடுகிறான். பகைமை, கசப்பு, குரோதங்கள், வறுமை தாண்டவம் ஆடுகிறது. ஆனா தேவ ராஜ்யம் வரும்போது எல்லா ஜீவன்களுக்கும் தேவ சிருஷ்டிப்பினுடைய ஆசீர்வாதங்கள் செல்லும். அதுதாங்க ஜெபத்தின் ரகசியம். எனவே பரலோகம் இதுதான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஜெபத்தெல்லாம் வெறும் வார்த்தையா சொல்லாம அது உள்ள இருக்கிற உள்ளான அர்த்தம் இதுதான ஆண்டவரே, ஆவியானவரே அதுக்கு நேரா நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவ ராஜ்யம் கட்டப்படும். உங்க குடும்பத்துல தேவ ராஜ்யம் எழும்பும். உங்க கிராமத்துல தேவ ராஜ்யம் எழும்பும். நம்முடைய தேசத்துல தேவ ராஜ்யம் எழும்பும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த ஜெபத்துல எங்களுக்கு மாதிரியே வைத்தீங்களே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட எங்களை முற்றிலும் 100% ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவரே எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.